ரொம்ப நல்லா இருக்கு. ரியல் ஸ்டோரி வச்சு எடுத்திருக்காங்க. ஒரு சென்டிமெண்டலாவும் இருக்கு. நல்லா இருக்கு. ஃபேமிலியா உட்காந்து பார்க்கலாம். கண்டிப்பா ஃபேமிலியா பார்க்கலாம். யார் வேணாலும் பார்க்கலாம். சுவாசிகா மேம் எப்படின்னு ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் எப்பயுமே நல்லா தானே இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. விஜய் ஆண்டனியா அவரோட இது ரொம்ப நல்லா இருக்கு. சக்தி வந்திருக்காரு. அவரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு சன்ஸா இருந்து ஒரு மதரோட எமோஷனலை புரிஞ்சுக்கிட்டு எடுத்த ஒரு நியூ இதாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. சென்டிமெண்ட் எந்த அளவுக்கு அலற அளவுக்கு இருக்கா எப்படி? லாஸ்டா அவங்க மேரேஜ் ஆகி போறதுக்கு முன்னாடி அவங்க சன்ஸ் கூட உட்காந்து சாப்பிடுவாங்க இல்லையா, அப்போ வந்து அழுவாங்க பாருங்க. அது கண்டிப்பா எல்லாருக்குமே கண்ணு கலங்கும். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஸ்டோரி தேவையான ஸ்டோரிங்களா மக்களுக்கு? தேவையான ஸ்டோரி தான் நான் நினைக்கிறேன். அப்படிங்களா? ஆமா. ஓவரால் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா என்ஜாய். உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன? பிடிச்ச சீன்னா அவங்க அம்மாவை புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, அவங்க சன் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அதான் ரொம்ப பிடிச்ச சீன் சொல்லுவேன் நான். ஓவரால் 10க்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? 10க்கு 10 கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. இருக்கு. ஆமா. சசி அவர்களோட படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ 90ஸ்ல எடுத்த ரோஜா கூட்டமும் எனக்கு ஃபேவரட் படம் தான். இப்போ ரீசெண்டாக வந்த பிச்சைக்காரன், சிவகப்பு மஞ்சள் பச்சை, அதே மாதிரி இந்த படத்தை எதிர்பார்த்து தான் நான் பார்த்தேன். மிரட்டி இருந்தார். உண்மையாலுமே இது படம் மாதிரி தெரில. நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம ட்ராவல் பண்ணால் நம்ம அக்கம் பக்கம் எப்படி பேசிப்பாங்க. ஒரு மேரேஜ் ஆகி ஒரு பொண்ணு விதவை அப்படிங்கிற ஒரு பட்டம் சூட்டிட்டா அந்த பெண்ணுக்கு என்னென்ன அநியாயம்லாம் ரியலாக இன்னை வரைக்கும் என்னென்ன நடக்குதோ நம்ம ஊரில் நம்ம நாட்டில் அதை அப்படியே தத்துருவமாக ஒரிஜினலாக பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? இது படம் மாதிரியே சொல்ல தேவையில்ல, அவ்வளோ ரியலாக. ஆல்ரெடி இந்த சேலம் கள்ளக்குறிச்சியில் ரியலாக நடந்த ஸ்டோரின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையாலுமே எந்த அளவுக்கு ரியலாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு ரியலாக காட்டியிருந்தாங்க. இதுக்கு டைரக்டரோட இன்னொரு பெரிய பெரிய ப்ளஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் ஆண்டனி. அவரை மாதிரியான ஒரு ஹீரோ வந்து ஒரு சின்ன ஒரு 20 to 30 மினிட்ஸ் தான் வராது கிட்டத்தட்ட. அவரை மாதிரியான ஒரு ஹீரோ இந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க வேற யாருமே. இத்தனைக்கு அவரே தான் ப்ரொடியூசரும் பண்ணியிருக்காரு. கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் சீன் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சி இவரை மாதிரி ஆளுங்க பண்ணதுனால தான் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல படத்தை நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம். சுவாசிகா அவங்க வந்து உண்மையாலுமே அந்த கதாபாத்திரமாக வாழ்ந்திருக்காங்க. நிறையா இடத்துல அழுக வருது. இதை பார்த்துட்டு ஒரு 4 பேர் ஒரு சின்ன வயசுலேயே அவங்க ஹஸ்பண்டோ ஏதாவது ஒரு பிரச்சனையினால இறந்துடுறாங்களோ இல்லை டிவோர்ஸ் ஆயிடுறாங்களோ, அது மாதிரி இந்த படம் அவங்களுக்குலாம் ஒரு உறுதுணையாக இருக்கும். இதை பார்த்து நிறைய பேர் இந்த படத்தை சிந்திக்க வைக்கும். ஓ, இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இதை நம்ம மறந்துட்டு கடைசி வரைக்கும் வாளாவட்டியாகவே வச்சுருக்கோம் அப்படின்னு நிறையா பேர்த்த சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு படம். 10க்கு 9.5 கொடுக்கலாம் இந்த படத்துக்கு ரேட்டிங். ஓகே, படம் சூப்பராக இருக்குது. ரீமேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற தகவல் வந்து எல்லாருக்குமே சொல்கிறாங்க. நல்லா இருக்கு. எப்படி ஃபீல் பண்ணீங்களா படம் பார்த்து? ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. அந்த சென்டிமெண்ட்லாம் நம்ம அலற அளவுக்கு பண்ணியிருக்காங்களா? அதெல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சுவாசிகா மேம் எப்படி பண்ணியிருக்காங்க? அவங்க கரெக்டான இது சூஸ் பண்ணி போட்டிருக்கிறாங்க. அப்படிங்களா? நல்லா இருக்கு. இந்த படம் எல்லாருக்கும் தேவையான படங்களா? கண்டிப்பா அப்படிங்களா? கண்டிப்பா தேவை. 10க்கு என்ன மார்க் கொடுத்தீங்க? 10க்கு 8.5 கொடுக்கலாம். அப்படிங்களா? உங்களுக்கு பிடிச்ச சீன் அது? எனக்கு பிடிச்ச சீனு, நாளைக்கு கல்யாணம்னா இன்னைக்கு சாப்பிடுவாங்க ஒரு சீன்ல. நாளைக்கு வந்து நான் இங்க இருக்க மாட்டேனோன்ட்டு அவ அழுவா. இந்த சீன்ல என்னை மீறி நானே அழுதுட்டேன். அப்படிங்களா? ஓவரால் நல்ல படம். நல்லா இருக்கு. எனக்கு பிடிக்கலைங்க சார். நூறுசாமி தானே? எதனால, என்ன ரீசன் சார்? எனக்கு மாடல் பிடிக்கல. அப்படிங்களா? அந்த ரீமேரேஜ் அந்த அது பிடிக்கலங்களா? இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பிடிச்சது, எண்டிங் எனக்கு பிடிக்கல. அப்போ இப்போ அந்த மாதிரி ஜென்ரேஷன் மாறுறது பிடிக்கலங்கிறீங்களா? இப்போ நிறைய பேர் அதுக்கு பாசிட்டிவ் சொல்லி அவங்களோட வாழ்க்கையை கணிச்சு நம்ம ரீமேரேஜ் நல்லதுங்கிறாங்க. அது அவங்க ஃபர்ஸ்டே ஒப்பீனியன் சூஸ் பண்ணா பரவாயில்ல, அவங்க கன்சல்ட் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணி எடுத்தது தான் அந்த பேர். அப்படிங்களா? அவங்க மைண்டால எடுக்கல, கன்ஃபியூஸ் பண்ணதுனால எடுத்தாங்க. அதனால ஓவரால் வந்து ஆவரேஜ்னு தான் சொல்ல வரீங்க உங்க பாயிண்ட். ஒரு 10க்கு என்ன ரேட்டிங்? 5 தான். நல்லா இருந்ததுங்க. நல்லா தத்ரூபமாக எடுத்திருக்காங்க. இது ரியல் ஸ்டோரியை அது அப்படியே எடுத்திருக்காங்க. கள்ளக்குறிச்சி நடந்ததா சொல்லியிருந்தாங்க, அது அப்படியே எடுத்திருக்காங்க. சூப்பராக நடிச்சிருக்காங்க. பிடிச்ச சீனுன்னா லாஸ்ட்டாக அந்த சன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற எடுக்கிறாங்கல்ல, அந்த முடிவு ரொம்ப நல்ல முடிவுங்க.
ஏன்னா எமோஷனலா கனெக்ட் பண்ற மாதிரி சீன்ஸ் இருக்காங்க. ஆமாங்க, அவங்க அப்பா வந்து அப்பான்னு கூப்பிடுற அந்த காட்சி வந்து ரொம்ப தத்ரூபமாக இருந்ததுங்க. என்ன ஈர்த்தகதாக இருந்தது. இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான படமா? கட்டாயங்க, மறு திருமணம் பண்ணோங்கிறதுக்கு இது நல்ல உதாரணமாக எடுத்திருக்காங்க. அழுகிற அளவுக்குலாம் சீன் இருக்கா? இருக்குங்க, இருக்கு. இருக்கு. எமோஷனல் சீன்ஸ் நிறையா இருக்கு. கருணாஸ் எப்படி பண்ணியிருக்காரு? கருணாஸ் நல்லா அண்ணனாக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணி நல்லா வில்லனாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. விஜய் ஆண்டனி சூப்பருங்க. அவர் நல்லா யதார்த்தமாக ஒரு விவசாயி எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி இருக்காருங்க. சேலம் டைரக்டர் வந்து சசி சேலம் சொல்றாங்க. டைரக்டர் சசி என்ன சொல்றாங்க? நல்ல வரவேற்பு டைரக்டருங்க. எதிர்காலம் நல்லா இருக்கும்.